2வது அதிகாரம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்றார். இப்போ பிரியமானவர்களே அப்படின்றார். நல்லா பாருங்க, கேளுங்கன்றார். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்றார். நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றார். எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா, தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோவானில் 1:12 சொல்கிறார். நாம் எல்லாம் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால, கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால நாம் அவருடைய பிள்ளை என்று நம்மளுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்களும் தேவனுடைய பிள்ளை தான், நானும் தேவனுடைய பிள்ளைகளாம். இதில் முக்கியமான பாயிண்ட் யார் என்னென்னா, ஒரு மனுஷன் உண்மையாய் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உண்மையாகவே இயேசு தெய்வம், எனக்கு கர்த்தர் தெய்வம் என்று உண்மையாக ஏற்றுக்கொள்கிற மனுஷன் அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறிடுறான். எப்படி இயேசுவை நாம் தேவனுடைய பிள்ளைன்னு ஏற்றுக்கொண்டோம், அதை கொஞ்சம் நான் விளக்கி சொல்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட ஒரு புரிதல் வரும். எல்லாருக்கும் இது தெரியுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கணும், நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக ஆனோம், இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டோம் அப்படின்ற ஒரு சத்தியம் நம்மளுக்கு தெரிய வரணும். யோவான் 1:11 எழுதியிருக்கிறார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அப்படின்றார். இதை படிக்கும்போது நிறைய பேருக்கு ஒன்றும் சரியான ஒரு புரிதல் இல்லை. அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, சொந்தமானதிலே வந்தார்ன்னு, அவருக்கு சொந்தமானது என்னதுன்னா, நம்ம மாம்சம், நம்ம எல்லாருடைய மாம்சத்தையும் கர்த்தர் தான் உண்டாக்குனார், இயேசு தான் உண்டாக்குனார். அந்த மாம்சம் அவர் உண்டாக்குனதுனால மாம்சம் அவருக்கு சொந்தமானது. அந்த மாம்சத்தில் அவர் பூமிக்கு வந்தார். வந்தவர் அந்த மாம்சத்தை அழுகிறதுக்கும் மரணத்துக்கும் ஒப்பு கொடுக்காததுனால இந்த சரீரங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர்தான் என்று நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆமென். உலகத்தில் வந்த எந்த தெய்வமும் தன் சரீரத்தை அழுகாமல் பாதுகாக்க முடியவில்லை. நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நம்ம எல்லாருமே சரீரத்தை பாதுகாக்க முடியாமல் அழுக கொடுத்துட்றோம், மரணத்துக்கு கொடுத்துட்றோம். அது எதை குறிக்குதுன்னு, நாம் கடவுள் அல்ல என்பதை குறிக்குது. கடவுளுக்கு என்ன அதிகாரம்? மாம்சத்தெல்லாம் உண்டாக்குனவர், அவரும் ஒரு மாம்சத்தில் வந்து அந்த மாம்சத்தை சாகாதபடிக்கு பாதுகாத்து கொண்டாரே, அவர் தான் கிரியேட்டர், கர்த்தர். அந்த அறிவின் அடிப்படையில் தான் நாம் அவரை விசுவாசித்து நாம் அவருக்கு பிள்ளைகளாய் மாறணும். ஆமென். சும்மா குருட்டாம்போக்கில் ஓடி போய் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறல. அவர் ஒரு வழியை நம்மளுக்கு காமிச்சிருக்கிறார். நாம் எதை விசுவாசித்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டுமோ அந்த விசுவாசத்திற்கு ஏற்றபடி அவர் தன்னுடைய மாம்சத்தை மரணத்தில் இருந்து பாதுகாத்து வச்சிருக்கிறதுனால இதன் மூலமாக நம்ம நம்புகிறோம், அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் தெய்வம் என்று விசுவாசிக்கிறோம். இப்படி உண்மையாய் விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம இந்த விசுவாசம் வேணும். அவர் மாத்திரம் மரணத்திலிருந்து உயிரோடு இழந்தார், அவர் மாத்திரம்தான் சரீரத்தை பாதுகாத்து கொண்டார். இந்த விசுவாசம் உடையவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படி போட்டுட்டு அந்த வசனத்தில் பின்னாடி ஒரு காரியம் வரும் பாருங்க, அதை குறித்து தான் இன்றைக்கி ரொம்ப நேரம் பார்க்க போகிறோம். இல்லாட்டி இதுக்கு இப்போ நான் பேசினதுலேருந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்லட்டும். நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னா இந்த பூமிக்குரிய எல்லா நன்மைகளுக்கும் சொந்தக்காரன்றார். நாம் அவர் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரராமே அப்படின்றது. நான் உண்மையிலே தேவனுடைய பிள்ளையா அப்படின்னா எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் நான். பணம், சுகம், பொருளாதாரம், நிலம், வீடு எல்லாவற்றுக்கும் நான் சொந்தக்காரன் அப்படின்றார். அதனால தான் அவர் முதல்ல சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. நீங்கள் கேட்குறதெல்லாம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அவரால் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உண்மையாட்டு கர்த்தரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கார். யாரெல்லாம் உண்மையாட்டு இயேசு தான் தேவன் சொல்லி தேடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பூமிக்குரிய நன்மைகள் எதுவுமே குறைச்சல் இருக்காது. ஆமென்.
எல்லா குறைவுக்கும் காரணம் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் ஒவ்வொரு மனுஷனும் அப்பப்போ சில பாவத்தில் மிதித்து அதில் வாழ்ந்து வர்றதுனால தான் இவ்வுலக ஆஸ்தி நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. உண்மையாய் பரிசுத்தத்தோடு கூட அவரை தேடுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் பக்கத்தில் இருந்து எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கிறார். சரி, இனி இந்த வசனத்தில் 2வது பகுதி இருக்கு பாருங்க. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்வளமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை அப்படின்றாரு. இந்த இனி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, இந்த உலகத்தில் வாழ்றது மட்டுமல்ல, இனி என்கிற சொல் இன்னொரு உலகத்தை குறித்து பேசுது. நாம் எல்லோரும் இன்னொரு உலகத்துக்கு சொந்தக்காரங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இந்த உலகத்தோடு மடிஞ்சு போறவங்க மட்டும் இல்லை, இன்னொரு உலகத்துக்கு சொந்தக்காரங்கள் அப்படின்றார். ஆமென். இனி நாம் அந்த வசனத்தை நான் ஒரு வாசிக்கிறேன், வாசிச்சுட்டு உங்களுக்கு நான் அதை சரியாக விளக்குறேன். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை அப்படின்றாரு. அப்போ என்ன சொல்றாரு, நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு போவோம் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய பிள்ளைங்கள்லாம் போவோம். ஆனால் அந்த நித்திய ஜீவனில் எப்படி இருப்போம்? நம்முடைய சரீர அவயங்கள் இந்த பூமியில் மண்ணால் கட்டப்பட்டிருக்குது. நம்ம எல்லாம் மண், அதனால தான் மனுஷன் போட்டிருக்குது. இனி நித்திய ஜீவனில் நம்முடைய சரீரம் எண்ணத்தை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு யாருக்குமே கிடையாது. ஏன்னா இந்த சரீரம் பூமிக்கு நிற்கும், ஆனால் இந்த சரீரம் பரலோகத்தில் நிற்கும்னு கேட்டால் நிற்காது. ஏன்னா பரலோகம் வேற ஒரு அட்மாஸ்பியரில் இருக்குது, வேறொரு தோற்றத்தில் இருக்குது. அப்போது இது பூமிக்குரிய தோற்றமாக இருக்கிறதுனால பூமிக்குரியவைகளெல்லாம் தாக்கு பிடிக்குது, காற்று மலைகள் எல்லாவற்றையும் தாக்கு பிடிக்குது. இது பரலோகத்துக்கு தாக்கு பிடிக்காது. அப்போ பரலோகத்தில் என்ன மாதிரி காரியத்தை கொண்டு நம்முடைய சரீரத்தெல்லாம் தேவன் வடிவமைச்சிருக்கிறார் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இன்னொன்று, சில நேரத்தில் அவர் பொன்னால் நம்மளை உருவாக்குறாரா, வைடூரியத்தினால் உருவாக்குறாரா, முத்துக்கள்னால் நம்மளை உருவாக்குறாரா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அப்படி போல் இன்னொன்று சொல்கிறாரு, நம்முடைய ஃபேஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த ஃபேஸ் எல்லாம் இனி வரும் உலகத்தில் இந்த மனுஷனுக்கு இந்த ஃபேஸு தான் இருக்குமா அப்படின்ற சத்தியமும் யாருக்கும் தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த ஃபேஸ் எனக்கு வேண்டாம், இது நல்லா இல்லை. சில பேர் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, சில பேர் கொஞ்சம் மூக்கு குண்டாக இருக்குது, சில பேருக்கு மூக்கு கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது, சில பேருக்கு தொப்பை பெருசாக இருக்குது, ஏன் மண்டையெல்லாம் முடி போயிட்டு, ஆண்டவரே இந்த சாயல் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு படிக்கும்போது தான் சொல்கிறாரு, இனி வரும் உலகத்தில் நாம் எப்படி இருப்போம் என்று யாருக்கும் வெளிப்படவில்லை. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, ஒரு ரகத்தை சொல்கிறாரு. ஆனாலும் ஒரு ரகசியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆமென். நான் ஒன்று அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னவர் அல்ல சொல்கிறார் பாருங்க. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற மன்னமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு ரகத்தை சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். நித்திய பிதா, சமாதான பிரபு, பரிசுத்த தெய்வம், சகலத்தின் சிருஷ்டித்த தெய்வம் ஒரு நாளைக்கு வெளிப்படுவார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதில் என்ன பெரிய பாக்கியம் அப்படின்னா, மற்ற தெய்வங்கள் இனி வெளிப்படாது. ஆமென். எந்த ஒரு தெய்வம் வெளிப்படும் என்கிற சத்தியம் வேதாகமத்தில் இல்லை, மனுஷன்டே இல்லை. மாதா வெளிப்பட முடியாது, மோசை வெளிப்பட முடியாது, ராய்ப்பர் வெளிப்பட முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வம் மறுமுறை வெளிப்படுவேங்கிற சத்தியம் உலகத்தில் எந்த பைபிளும் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால மாபெரும் பாக்கியம் என்ன, அவர் ஒரு முறை வெளிப்படுவார். ஆமென். அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் வெளிப்படும்போது ஒரு சாயலை காமிப்பாராம். அந்த சாயலை நாம் தரிசிப்பதனால நாமெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம தெய்வத்தை பார்ப்போம். ஆமென். உலகம் அவருடைய தெய்வத்தை பார்க்குது, அழிந்து போகுது, பாவம் செய்து. நாம் ஒரு நாளைக்கு நம்ம தெய்வத்தை பார்ப்போம். நாம் பார்க்கும்போது அவர் எவ்வண்ணமாக இருக்கிறாரோ அவ்வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நான் சொல்கிறேன், தெய்வம் முத்துக்களினால் தனக்கு ஒரு சரீரத்தை பரலோக ராஜ்யத்தில் ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கும் முத்துக்களினால் ஒரு சரீரத்தை பரலோக ராஜ்யத்தில் தேவன் ஏற்படுத்தி தரும். அவர் தங்கத்தினால் ஒரு சரீரத்தை தனக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டால், அவர் பூரண அழகுள்ள முகமுடையவராய் இருந்தால், நான் சொல்லுவேன் அவரை போலவே, அவராட்டு மாற முடியாது, அவரை போலவே அற்புத விதமான சரீரமும் அவரை போல அற்புத விதமான அழகும் உள்ளவர்களாய் நாம் அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும். ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்வது ஏதோ இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாம்
மெச்சிக்கொள்ளும்படிக்காக வாழ்கிறது. இனி வரும் உலகத்தில் தெய்வத்தை போலவே அருமையான அழகான இருதயங்களும் அழகான முகங்களும் அழகான மரணமில்லாத சரணம் உடையவர்களாய் நாம் மாறுவோம் அப்படின்ட்டு சொல்கிறார். சரி, இதுக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லிக்கிட்டு 1-2 வசனத்தை சொல்லிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறேன். நாம் எல்லாருமே உறுதிப்படுத்துகிறோம், நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். சாவாமை தரித்து கொள்வோம், தேவனுடைய சாயலை நாம் கண்டிப்பாக தரித்து கொள்வோம். அதுக்கு ஒரு 4-5 வசனம் தரேன். இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது ஒரு உறுதி கிடைக்கும், நாம் கண்டிப்பாக தேவ சாயலுக்கு மாறுவோம். ஆமென். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 49வது வசனம் சொல்லுது, வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். வானத்தில் இருக்கிறார் ஒரு தெய்வம், அந்த சாயலை நாம் எல்லோரும் அணிந்து கொள்வோம் அப்படின்றார். ஆமென். பைபிள் பேசும்போது பூமிக்குரிய சாயலை ஒன்றுமே சொல்லலை பாருங்க. பூமிக்குரிய சாயல் அது நல்லதில்லை, அது கேடு, அந்த சாயல் வேண்டான்றார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் பாருங்க, எல்லாரும் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் பாருங்க, வரும்போது அந்த சாயலை எடுத்து தெய்வமாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் இருக்கிற சாயல் இந்த சாயல் அல்ல, வேண்டாம். அவர் சொல்றாரு, அவர் எவ்வளமா இருக்கிறாரோ என்று நம்மளுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து எந்த சாயல் இருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாதான். வேதாகம் சொல்லுது, இங்கே அவர் இருந்த சாயல் எடுத்துப்படுத்தி வச்சுக்கலாம், ஆனால் பரலோகத்தில் என்ன சாயல் இருக்கிறாருன்னு தெரியாது. அந்த வானத்தில் இருக்கிற தேவனுடைய சாயலை நாம் அணிந்து கொள்வோம். நான் நல்லா சொல்கிறேன் பாருங்க, பூமியில் இருக்கிறவருடைய சாயல் அணிந்து கொள்ளக்கூடாது, இது மரண சாயல். வானவுடைய சாயல், வானத்தில் இருக்கிறார், அழிவுள்ளாத தேவன் ஒருவர் இருக்கிறார் வானத்தில், அவருடைய சாயலை நாம் கண்டிப்பாக அணிந்து கொள்வோம் அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 15:51 சொல்றாரு, 52 சொல்றாரு, நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். நம்ம எல்லாருமே வேற ஒரு மனுஷனா மாறிடுவோம். ஆமென். சொல்லுங்களேன், வேற மனுஷனா மாறிடுவோம் பாருங்க. பரலோக ராஜ்யத்தில் இப்படிலாம் இருக்காது. ஐயோ, பொண்ணு பார்க்க போனா பொண்ணு கட்டன்றான், மாப்பிள்ளை வேண்டன்றான். மாப்பிள்ளை பார்க்க வராங்க, மாப்பிள்ளை நெட்டன்றான். என்னையெல்லாம் 4-5 பொண்ணுங்க பார்க்க வந்துச்சு, மாப்பிள்ளை கொஞ்சம் நெட்டியாக இருக்கிறாரு அப்படின்ட்டான். அதனால மாப்பிள்ளை வேண்டன்றான். அங்கே சொல்லுது, இந்த உலகம் நம்மளை கழிச்சு போட்டுச்சு. வேதாகம் சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டதுனால நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். தேவனுக்கு பிடிச்சது போல, உலகத்தாருடைய எல்லாரும் அங்கே இருக்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சது போல மறுரூபமாக்கப்படுவோம் அப்படி சொல்லிட்டு 53 சொல்றாரு, சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் சாவாமையை தரித்து கொள்வோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நாம் எல்லோரும் சாவாமையை தரித்து கொள்வோம். அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பீதி பயம்ல இருக்காது. இங்கே எப்போ செத்துருவோம் தெரியல. ஆமேன். ஜெபம் பண்ணும்போது கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்காம நாவு மறந்துடுச்சுன்னா ஆண்டவரை கூப்பிடுறது, ஆண்டவர் கம் பிஃபோர் ஐ டை, நான் சாகிறதுக்கு முன்னாடி வந்துடுங்க ஏசப்பா, ஒரு ஃபீல் வந்துடுது. ஐ மீன், ஒரு நாளைக்கு போட்டில் தொழில் இல்லைன்னா ஆண்டவரே நான் அவுட்டு தானா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடுது. கடைக்கு 2 நாள் ஆள் வரலன்னா போக்குத்தானா ஆண்டவரன்னு வந்துடுது. ஆமேன். 2 நாள் பிள்ளைங்க 1 வருஷம் படிக்கலைன்னா நான் வாழ்க்கை அவுட்டு தான் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுது. அவர் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் சாவு, மரண பயம், மரண பீதி. சொல்கிறாரு, சாவாமை நம்ம தரித்து கொள்வோம். ஆமேன். வானத்தில் இந்த சிஸ்டம்லாம் கிடையாது. இந்த பரபரப்பு, சண்டை, கவலை, கண்ணீர், வேதனை எதுவுமே அங்கே கிடையாது. புருஷன் திட்டுறான், பொண்டாட்டி சாப்பாடு தரல. ஒரு புருஷன்லாம் அவன் பொண்ணு பார்த்தான் பாருங்க. அவர் பொண்ணு பார்க்கும்போது சொல்கிறாரு, அவர் சொன்ன வார்த்தை எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அவர் என்ன தெரியுமா சொன்னார், முதல்ல ஒரு பொண்ணு கட்டியிருந்தேன், கரண்ட் இல்லைன்னா எங்கள் வீட்டில் சமைக்க மாட்டான், மிக்ஸி ஓடாது பாருங்க. அதை குற்றத்தை சொல்லிட்டு அப்பா அம்மா பிள்ளைங்களெல்லாம் பட்டினி போட்டுருவாளாம். கரண்ட் வரல, நான் எப்படி சமைக்கிறது? அப்போ அவர் சொல்கிறார், கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் அம்மியும் உலக்கையும் வச்சு இடிச்சே சாப்பாடை போடுது. ஏமேன். அப்போ இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. அம்மி பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை இங்கே நிறையா இருக்குது. புருஷன்மார்க்கு கரெக்டான காசு கொண்டு வரலாம், மனைவிமார்க்கு படுக்கிறது கிடையாது. முழிச்சிருந்து யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே நிறைய பேர் நோயையும் வாதையும் பிடிச்சி தொங்கிட்டே திடுறான். ஆமேன். நான் சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்றதுனால நாம் சாவாமை தரித்து கொள்வோம். ஆமேன். நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லாம் வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். நிறைய பேர் கேட்பாங்க பாருங்க, நீங்கள் எதுக்கு பெந்தோஸில் போகிறீங்க, எங்கள் கடவுளே இல்லை, அப்புறம் நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. நாம் காண்கிறதையெல்லாம் ஆராதிக்க வந்திருக்கிறது. நாம் காண்கிறதை ஆராதிப்போமானால்
காண்கிறது ஒரு நாளைக்கு வராது, நாம் கைவிடப்படுவோம். நாம் காணாதவைகளை ஆராதிக்கிறதுனால அவைகள் ஒரு நாள் வரும், நாம் கைவிடப்பட மாட்டோம். ஆமென். கண்டிப்பா நாம் காணாத தெய்வம் ஒரு நாளைக்கு வரும்போது நம்மளை இழிவா பேசுற ஒவ்வொருவரும் அந்த பலகீனமான காரியத்தில் விழுந்து கொள்வார்கள். இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். இதில் பிலிப்பு 3:31 இந்த வசனம் நல்லா பேச வேண்டிய வசனம். இதுதான் முக்கியம். ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுக்கும் சபைக்கு போனா எதுக்கு சபைக்கு போகணுங்கிற ஒரு அஸ்திபாரம் இருக்குது பாருங்க. காசு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஒரு இடத்துல களவு செய்து போய் பேசி காசு வரும். ஆவிக்குரிய சபையில நல்ல பரிசுத்தமா இருந்த வரும். ஆனா நாம் சபைக்கு போவதும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதும், கணவன் மனைவிடத்தில் சண்டை போட்டு சபைக்கு வருவதும், மனைவி புருஷனிடத்தில் சண்டை போட்டு சபைக்கு தான் போவேனுங்கிற அந்த கண்டிப்போடு கூட வருவதும், பிள்ளைங்கள் தாய் தப்பனோடு சண்டை போட்டு, மனுஷர்கள் ஊரோடு சண்டை போட்டு அதிகாரத்தை எதிர்த்து கர்த்தரை ஆராதிக்க வருவதற்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நாம் தேவனுடைய சாயலை அணிந்து கொள்வோம். அந்த நம்பிக்கையில, அந்த விசுவாசத்தில் நாம் காணாதவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பிலிப்பியர் 3:21 சொல்றார், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்தில் ஒப்பாக மறுபடுத்துவார். எல்லாரும் சொல்றாரு பாருங்களேன், எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படுத்திக் கொள்வார், எல்லா மனுஷனும் கீழ்ப்படுத்திக் கொள்வார். அப்படி சொல்லிட்டு சொல்றார், அவருடைய மிகுந்த வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை, மோசமான சரீரம், மழை தூத்துனா நோய் வந்துடுது. மழை தூத்துனா நோய், மனுஷனுக்கு என்ன சரீரம் தெரியல. சில பேருக்கு தண்ணியை கண்டா கண்டோம், பார்த்தாலும் நோய் வந்துடுது. சில பேருக்கு குளிச்சா நோய் வந்துடுது. எங்கள் வீட்டில எல்லாம் சில பேர் வந்து ஒரு வாரம் ஆகுது குளிக்கிறது. நான் 2 பிள்ளைங்களை பெற்றிருக்கேன். ஒரு வாரத்துக்கு ஒரு தான் குளிப்பாப்புல. நானாவது 2 நாளைக்கு ஒருக்கா, அது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா. என்ன சரீரம் மோசம், ரொம்ப மோசம். இன்னைக்கு பார்க்கும்போது கை நல்லா இருக்குது, 2 மாம்பழம் தின்னா கை இழுத்துருது. அவ்வளோ பேடு, மோசம்னு மோசம். நல்ல இறைச்சியே சாப்பிட முடியல, உள்ளுக்குள்ள வயிறு ஏதோ எரியுது, கப்ப கப்பன்னு எரியுது. அவர் சொல்றாரு, இதான் அற்பமான சரீரம். நம்முடைய அற்பமான சரீரம் ஒண்ணுக்கு தாங்காது பாருங்க, மோசமான சரீரம். இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். கண்டிப்பா நான் மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவேன் நான் என்றாரு. கண்டிப்பா நம்ம சரீரமெல்லாம் வேறொரு சரீரத்துக்கு மாறும். இயேசு கிறிஸ்துவை போல் அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றப்படுவோம் கண்டிப்பாக அப்படின்ட்டு சொல்றார் இல்லையா. இன்னொரு ரகசியத்தை சொல்றேன், ஒரு ஆனந்த பாக்கியம் இருக்குது. நம்முடைய சரீரம் எல்லாம் எப்படி மாறுது பாருங்க. இந்த லோக்கல் சரீரத்தோட கூட தான் தேவனை சந்திக்க போறோம் இல்லையா. இனி எப்படி இந்த சரீரம் தேவ சாயலுக்கு இணையாக, தேவ சரீரத்திற்கு இணையாக, தேவனுடைய சுபாவத்துக்கு இணையாக எப்படி மாறுது, இது ரொம்ப தெரியும் பாருங்க. அது தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ்வாங்க. ஆமென். அது தெரியலன்னா பரிசுத்தம் மாற மாட்டான். ஒன்று தெரியுது, நாம் ஒன்று அறிந்திருக்கிறோம், நாம் கண்டிப்பாக வேறொரு சாயலுக்கு மாற்றப்படுவோம், தேவ சாயலுக்கு. அது எப்படி மாற்றப்படுறோம் அதான் சொல்ல போகிறேன். ஒரு மனுஷனுடைய சாயலில் யாரெல்லாம் வேலை செய்கிறார் பாருங்க. நான் ஆவியானவரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்ன, இதான். என்னை உலகம் வெறுத்தது, பஞ்சமும் பசியும் என்னை மூடினது, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டேன். நான் யார்கிட்டுமே குற்றம் சொல்லலை. என்னை நீங்கள் கவனிக்கலை, எனக்கு காணிக்க தரல, எங்கள் அப்பா தெரியாமல் என்னை பெற்று போட்டார், நான் தெரியாமல் இந்த மனைவியை கட்டிட்டேன், மனைவி வீட்டில் காசே இல்லை, ஒன்றுமே தரல, நான் ஒன்றுமே பேசலை. ஏன் பேசலைன்னா எனக்கு ஒன்று தெரியும், நான் வானவருடைய சாயலை அணிவேன். நான் வானவருடைய சாயலை, பசியில்லாத சரீரத்தை நான் அணியும் போது என்னை அந்த சாயலுக்கு மாற்றுகிறது என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்ச போது, இந்த பூமிக்குரிய சரீரமாகிய மரண சரீரத்தை குறித்து நான் கவலையற்றவனாக போயிட்டேன். எனக்கு இந்த பூமிக்குரிய சரீரத்தை பற்றி கேர் பண்ணல. நான் அழிஞ்சு போனால் போகட்டும்னு விட்டுட்டேன். ஏன்னா இந்த சரீரம் தேவ சாயலை அணிவதற்கு தேவன் பல திட்டங்களோடு கூட தயாராக இருக்கிறார். என்னுடைய நோக்கம் ஒன்று தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரிக்கிற வரைக்கும், மரணம் கடைசி நாள் வரைக்கும் அவரை நான் எந்த பாவத்திற்காகவும், எந்த பணத்திற்காகவும், எந்த நோய்க்காகவும் நான் அவரை விட்டு போகக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் பாருங்க. நீங்களும் தெளிவாக இருக்கணும். எல்லாரும் திருப்பிடுவோம். எப்படி அந்த வானவருடைய சாயலை நாம் எல்லாரும்
அணிகிறோம். 2 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 18ஆம் வசனம் அங்கே தான் இருக்குது. நம்ம எப்படி பரலோக ராஜ்யத்தில் வானருடைய சாயலை அவனுடைய கிரிக்கு தக்கதாக எப்படி மாற்ற போடுறோம் அப்படின்றது தெரியும். கடவுளை எத்தனை பேர் பார்த்துருக்கிறோம் அப்படின்னா, நான் கடவுளுடைய தூதன், என்னை பிடிச்சி நான் பார்த்துருக்கிறேன். பவுல் கடவுளை பார்த்துருக்கிறான். சீசர்கள் எல்லாரும் நிறைய பேர் கடவுளை பார்த்துருக்குறாங்க. ஒன்லி சொல்ல போனால் தீர்க்கதரிசிகள் மட்டும்தான் கடவுளை தீர்க்க தரிசனத்தின் மூலமாக காண முடியும். சாதா ஆட்கள் காண்றது கூடாத காரியம். அவங்களுக்கு பிரமாணம் விலக்கி வச்சிருக்குது. அவங்க கடவுளை பார்க்க முடியாது. தீர்க்கதரிசிகளுக்கு அவர்கள் தேவனோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். இங்கே தான் இருக்குது. நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு கர்த்தரை பார்ப்போம். ஆமென். எல்லாருக்கும் ஒரு ஏக்கம். அவர் 2024 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டார். இப்போ வந்தால் நல்லா இருக்கும். வர்றாரு பாருங்க. நாம் அவரை ஒரு நாளை பார்ப்போம், சந்திப்போம். அந்த மகிமை நாளுக்காக தான் இங்கே நிறைய பிரச்சனைகளை உதறி தள்ளிட்டு இருக்கிறோம். அற்புத விதமாக இருக்கும் எப்படி மாற்றப்படுறோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு சொல்கிறார், விளக்குறாரு பாருங்க. நம்ம எல்லாரும் கண்ணாடிக்கு முன்னாடி போய் இருப்போம் பாருங்க. நல்லா கவனிங்களேன். கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கும் போது கண்ணாடியில் என்ன இருக்கும்னா நம்ம மகிமை உள்ளே இருக்கும். ஆமேன். இதே ஃபேஸ் உள்ளே இருக்கும். ஆமேன். நான் கண்ணாடியை பார்க்கும்போது நல்லா மேக்கப் போட்டதுமே பார்ப்பேன். இல்லாட்டி நம்ம மூஞ்சை பார்த்தாலே ஐயோ பயந்து ஓடிவிடான், இது மூஞ்சா அப்படின்னு. இங்கே லைட்டு போட்டிருக்கனால நான் உங்களோட கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். இருட்டில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும் பிறந்தானா செய்தாங்களான்னு தெரில. அவ்வளவு மோசமாக இருப்பேன் நான். அவ்வளோ கன்றாவி, பார்க்க முடியாது. கண்ணாடியில் போய் பார்க்குறேன். என்ன பார்க்க முடியல, என்ன முழுமையை பார்க்க முடியல. என் மகிமையை பார்க்குறேன். கண்ணாடியில் என் மகிமை வந்துடுது. என் மகிமையை நான் பார்க்குறேன். திறந்த முகமாய் பார்க்குறேன் அப்படின்றார் இல்லையா. அப்படின்னா எல்லாவற்றையுமே பார்க்க முடியும் கண்ணாடியில். என்ன எல்லாவற்றையும் கண்ணாடியில் பார்க்க முடியும். 4 பக்கம் கண்ணாடி வச்சுருந்தீங்களேன், கண்ணாடி இல்லாமல் என்னையை முழுசாக பார்க்க முடியாது. 4 பக்கம் கண்ணாடி வச்சுருந்தோம்னா என்னையை முழுசாக பார்க்க முடியும். அப்படி போல் திறந்த முகமாய் நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஒரு நாளைக்கு கர்த்தரை பார்ப்போமா. பார்க்கும்போது கர்த்தர் இருப்பார். கர்த்தரை நேராக பார்க்க முடியாது. அந்த கர்த்தருடைய மகிமை நம்ம கண்ணாடியில் நம்மளை நேராக பார்க்க முடியாது போல் கர்த்தரை நேராக பார்க்க முடியாமல் கண்ணாடியில் பார்ப்போம். கண்ணாடியில் பார்க்கறது போல் பார்ப்போம். கர்த்தர் இருப்பார். அவருடைய சாயல் மகிமை எல்லாம் அப்படியே நிற்கும் பாருங்க. எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தர் தான் அந்த சாயல் அப்படியே நிற்கும். ஏன்னா கர்த்தர் இருக்கிறாரு. அப்போ சாயலை பார்க்க முடியுது. ஏன்னா அங்கே கூட நம்முடைய பரிசுத்தம் பத்தாதான். அதனால தான் அங்கே அவரை நேர பார்க்க முடியாமல் அவருடைய மகிமையை பார்க்குறோம் அப்படின்றது. அவ்வளோ பரிசுத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவ்வளோ பரிசுத்தமான தெய்வம். நேர பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம பாவம் மிதுமிஞ்சின மனுஷன். அந்த மிதுமிஞ்சின மனுஷனுக்கு ஒரிஜினலை காட்டாமல் அவருடைய சாயுடைய மொத்த அழகையும் அந்த ரூபங்களையும் அந்த எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் அவருடைய குணங்கள் எல்லாவற்றையும் கண்ணாடியில் நம்ம பார்க்க முடியுன்றார். இப்போ பார்க்குறோம். கர்த்தரை பார்ப்போம். ஒரு நாளைக்கு சூப்பராக இருப்பார். ஆமென். நம்முடைய மனவளான இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளைக்கு நாம் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் பார்ப்போம். அதுக்கு தான் சபைக்கு வந்துருக்கிறோம் இல்லையா. பார்ப்போம். பார்த்துட்டோம். பார்த்த பின்னாடி இப்போ நான் கர்த்தருடைய சாயலை பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டேன். இப்போ என்னைய எப்படி கர்த்தருடைய சாயலில் யார் மாத்துறா? ஆமென். எப்படி பாருங்க. நம்ம எல்லாரும் இருக்கிறோம் பாருங்க. நம்ம எல்லாருக்குமே கல்யாண ட்ரெஸ் நீங்கள் ஒரு முறை கட்டிருக்கலாம். இப்போ உங்களுக்கு கட்ட தெரியாது. ஆமென். அந்த குண்டையெல்லாம் பின்னி பூவெல்லாம் வச்சு மேக்கப்பெல்லாம் போட்டு இங்கே த்ரெட் பண்ணி இங்கெல்லாம் கப்பு கை வச்சு பூவை பின்னி அப்படிலாம் பண்ணி அங்கெல்லாம் பண்ணி எல்லாம் வாசி போட்டு எடுத்து முடியெல்லாம் கழுவி எடுத்து எல்லா அசிங்கத்தையும் வெளியே எடுத்து 1-2 பேனெல்லாம் தூக்கி வெளியே போட்டு என்னெல்லாமோ பண்ணி எடுத்து பார்த்தா கூட நேற்று குரங்கு மாதிரி இருக்குதும். இன்றைக்கி பார்த்தா அது அழகாக வந்துடுது. ஒரு பொண்ணெல்லாம் பார்த்தா எங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப கருப்பாக இருந்தா. கல்யாணத்தோடு பார்த்தா அவ்வளோ சோப்பாயிட்டா. ஸ்கூலுக்கு போயிட்டு என் பைக்கெல்லாம் வரும்போது சொல்லணும், நம்ம டியூஷனாக்கா வெள்ளை ஆகிருக்கிறாங்கப்பா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் அவங்க வெள்ளை ஆகலை, பியூட்டி பார்லர் வெள்ளை ஆக்கி வச்சிருக்கிறாப்புல. ஏமே அதாவது சாதா பொண்ணை கல்யாண பொண்ணுக்குடைய ரூபத்துக்கு ஏதோ ஒரு பிக்சரை மனசில் பார்த்துருக்குறா. இந்த பொண்ணுக்கு அந்த பிக்சரை நல்லா வரைஞ்சி விட்டுட்டு அழகாக இருப்பான்னு இந்த மாடல் பண்ணுற பொண்ணு அந்த பிக்சரை மனசில் வச்சு இந்த பிள்ளைய அந்த பிக்சருடைய தோற்றத்துக்கு வரைய முடியுது இல்லையா. அப்படி போல இயேசுவை முழுமையாக பார்த்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பரிசுத்த ஆவி மட்டும்தான்.
பரிசுத்த ஆவியார் மட்டும்தான் இயேசு முழுமையாக பார்த்தார். பூரண அழகுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவ பூரண அழகாட்டு பரிசுத்த ஆவி மட்டும்தான் பார்த்தாராம். அதனால தான் போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குன்னு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்ன சொல்றாரு. இயேசுவை பூரண அழகா பார்த்துட்டார் இல்லையா. இயேசுவை பார்த்துட்டு அந்த பிக்சர் எல்லாமே பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்குது. இந்த பரிசுத்த ஆவி என்ன செய்யுதுன்னா, அப்படியே இயேசுவை பார்த்து, இயேசு மகிமையை பார்த்து, ஆவியானவர் என்னைய, என் சரீரத்தை, அவருடைய வலதுகை தங்கத்தினால் உண்டாக்கப்பட்டிருந்தால் என் வலதுகையையும் அவர் தங்கத்தை போல உண்டாக்குறார். அப்படியே அவர் மாடல் போன்ற ஆவியானவர் அப்படியே இயேசு பார்த்துட்டு அப்படியே இந்த நல்ல வரைபடங்க வரைகிறது ஒன்றை பார்த்து வரைகிறது போல ஆவியானவர் இயேசுவை பார்த்து, நான் இங்கே போய் மொட்டை தலையோட தான் போய் நிற்கிறேன். ஆமேன். கை காலெல்லாம் விளங்காத மாதிரி தான் போய் நிற்கிறேன். சில பேர் அப்படி இப்படி நிற்கணும், ஒரு மாதிரி நிற்கணும் இல்லையா. உடஞ்சி போய் ஒட்டி போய் சாகும் போதெல்லாம் என்ன மாதிரிலாம் சாகுறான் தெரியுமா. கால் இல்லாமல், கை இல்லாமல், கால் சில பேரோட காலெல்லாம் கெட்டி முறிச்சு வளைச்சி உள்ள வச்சு தள்ளி தள்ளி விட்டுறான். இப்படி தான் அங்கே போகிறோம். நம்ம அங்கே போன பின்னாடி அங்கே ஒரு மெக்கானிக் பரிசுத்த ஆவி இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார், இயேசு அப்படி மாடலாக வச்சுட்டு எல்லாரையும், உங்களை என்ன எல்லாரையும் இயேசுவை போலவே கண்ணு மூக்கு வாய் எல்லாம் வச்சு சுபாவங்கள் சாயலெல்லாம் வச்சு மாற்றி விட்டுறாரு. மாற்றி விட்டவர் சாவாமே வச்சு விட்டுறாரு. நான் எனக்கு சாவு இல்லாத ஒரு சிஸ்டத்தை, சாவில்லாத ஒரு மகிமையான ஒரு சரீரத்தை ஆவியார் என்னத்தை தான் மாத்திரான்னு தெரில, நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னுடைய சாயலை இயேசு கிறிஸ்து சாயலுக்கு ஒப்பாக சூப்பராக மாற்றி விட்டுறாரு. அங்கே புருஷன் தொந்தரவு கிடையாது. கெட்டும் போது அழகாக இருந்தான், கெட்டுற அன்னைக்கு அழகாக இருந்தான், குளிச்சுட்டு வந்தால் அப்புறமா டைவர்ஸ் பண்ணிட்டேன், அங்கே கிடையாது. அவர் பர்ஃபெக்ட், சூப்பராக ஆவியார் நம்மளை இயேசு கிறிஸ்து சாயலுக்கு ஒப்பா அப்படியே மாற்றி விட்டுருவாரு. அந்த சாயல் இனி ஒருபோதும் கலைவது கிடையாது. அதுக்கு வயசு கிடையாது, அதுக்கு சாப்பாடு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நித்திய காலமாக பரிசுத்த ஆவியானவர் என்னை மேக் பண்றாரு இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாய். அந்த சாயல் இனி ஒருபோதும் அழிவது கிடையாது. என் இருதயத்துக்கு சோர்வோ கவலையோ அழகு இல்லாதவனா இருக்கிறேனே என்கிற எந்த ஒரு சோர்வு இல்லாதபடி தேவன் முற்று மூடிய இயேசு கிறிஸ்துவை போலவே பரிசுத்த ஆவியானவரை உண்டாக்கி விட்டுறாரு. என்னை பார்த்தா, என்னை பரலோகராஜ்யத்தில் என்னைய பார்த்தா, உங்களை பார்த்தா, இயேசுவை பார்த்தா யார்தான் இயேசுன்னு கண்டுபிடிக்க முடியாதான். இப்படி போடுறாரு பாருங்க ஆவியானவர். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இயேசு அப்படின்னு சொன்னா நான் போய் முன்னாடி என்ன போதும், இவர் தான் இயேசு அப்படி நம்புற அளவுக்கு உங்களையும் என்னையும் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனை இயேசு கிறிஸ்துவை போலவே பரிசுத்த ஆவியானவர் மாற்றி விட்டுறார். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாக்கியம் எத்தனை பேர் கிடைக்கும்? எத்தனை பேர் இந்த பாக்கியத்துக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான்? அவன் ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தேடுறான். இந்த பூமியில ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும், இந்த பூமிக்கு சாப்பிட கிடைச்சா போதும், இந்த பூமியில ஒரு வீடு கட்டினா போதும், இந்த பூமியில ஏதோ ஒன்று கிடைச்சா போதுன்னு ஓடுறான். இல்லை ஒரு லவ் கிடைச்சா போதும், இல்லைன்னா ஒரு பெருமை கிடைச்சா போதும், இல்லைன்னா ஏதோ ஒன்று கிடைச்சா போதும். அவர் சொல்றாரு இல்லையா, நாம் இம்மைக்காக மட்டும் கர்த்தரை தேடுகிறவரானால் நம்மை போல கைவிடப்படுற மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இம்மைக்காக, என் வயிற்றுக்காக, என் வாழ்க்கைக்காக கர்த்தரை தேடாமல் மறுமைக்காக இயேசு கிறிஸ்துவின் சாயலை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தருவாருங்கிற அந்த எண்ணத்தோடு கூட கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்காக நாம் ஓடுவோம்னா நான் சொல்லுவோம், அந்த மகா பாக்கியத்தில் நாம் அடைந்து கொள்வோம். ஒரு கரங்களை தட்டி ஆமென். சில வீட்டிலலாம் அப்பா அம்மா இருக்க வலுக்கட்டாயமே கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த பொண்ணை கட்டி கொடுத்தாங்க அந்த மாப்பிள்ளைக்கு, வேண்டாம் 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 நான் கட்ட மாட்டேன் கட்ட மாட்டேன் கட்ட மாட்டேன், கட்டித்தான் ஆகணும். வலுக்கட்டாயமே எதுக்குமா கட்டல, புருஷன் கட்ட. ஆமென். சில வீட்டில் பொண்ணை மாப்பிள்ளை வலுக்கட்டாயமே கட்டி தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு சொத்து தர மாட்டேன், தோப்பு தர மாட்டேன். ஏன்டா கேட்டினேன், எங்கள் அப்பனால கட்டுறேன். ஆமென். எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா அழகு பிரச்சனை. எல்லாருக்கும் அழகு தாங்க பிரச்சனை. கல்யாணம் கட்டினாலும் கெட்டாடி எல்லாருக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாரும் அழகு தான் பிரச்சனை. ஆமென். எல்லாருமே பொண்ணு பார்க்கும்போது ஒன்றும் பார்க்க முடியல, இருதயத்தை பார்க்க முடியல, அழகை தான் பார்த்து பார்த்து கெட்டுறாப்புல இல்லையா. அழகை பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கல, அழகை பார்த்து பொண்ணு பிடிக்கல. கர்த்தர் சொல்றாரு, பூரண அழகுள்ளவராய் பரிசுத்த ஆவியார் நம்மளை உருவாக்கி வச்சிடுறார். ஆமென். சரி, முக்கியமான விஷயத்துக்கு போவோம். இப்படி பரிசுத்த ஆவியானவர் என்ன இனி வரக்கூடிய உலகத்தில் இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்றி விட்டுறாரு இல்லையா. இந்த சாயலுக்கு ஒப்பாக கர்த்தர் என்னை மாற்றி வைக்கிறாருன்னு ஒரு சத்தியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் தேவனை போலவே இருப்பேங்கிற ஒரு சத்தியத்தை
அறிஞ்சிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை போலவே நான் பரலோகத்தில் வாழக்கூடிய அதிகாரம் உடையவனாய் கர்த்தர் என்னை உருவாக்க நான் அறிஞ்சிருக்கிறேன் இல்லையா? இந்த மகா பாக்கியத்திற்கு அல்ல இந்த மறுரூபத்திற்கு, இந்த சாவாமைக்கு இரக்கம் பெற்ற நாம் சோர்ந்து போகக்கூடாது என்றார். இது இரக்கம் இல்லை. நம்ம எல்லாம் இங்கே வந்து இருக்கிறோம் பாருங்க, நம்ம எல்லாருமே இங்கே வந்து இருக்கிறோமே, பிடிச்சி வரல பாருங்க. இங்கே யாருமே பிடிச்சி வரல. ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்கே யாருமே கர்த்தரை பிடிச்சி வரல. என்னெல்லாம் நிறைய பேர் லபக்க தூக்கி கொண்டு சபையில் போட்டாங்க, உருண்டு ஓடிட்டேன் நான். மறுவாரம் என்னைய கொண்டு சபையில் போட்டாலும் நிற்கவே இல்லை பாருங்க. அதனால எனக்கு தெரியும் சபைக்கு வர விசுவாசிகளும் பெருசாக்க நான் கண்டிக்க மாட்டேன். என்னைய கிட்டத்தட்ட ஒரு 3-6 மாசமாட்டு என்னை தூக்கி கொண்டு சபையில் போட்டாங்க. முன்னாடி கொண்டு வைப்பாங்க, முன் வாசலோட போயிடுவோம் பாருங்க. இனி முன் வாசலில் போறான்னு உள்ள கூட்டு போய் நண்பர்கள் நடுசில் வைப்பான். நான் சொல்லி நான் டூயிங்னு நான் போயிடுவேன். நான் எப்படியோ சபையில் இருக்க மாட்டேன், நான் ஓடிடுவேன். என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க பாருங்க. ஒரு வருஷம் இழுன்னு நிறுத்தாங்க, போகவே இல்லை. நான் சபைக்கு போன பின்னாடி கர்த்தர்ட்ட நான் கேட்டேன், எனக்கு பிடிக்காத உம்முடைய ராஜ்யம், எனக்கு வேற மாதிரி தான் பிடிக்கும். எனக்கு சீட்டு போடணும், உலகத்தை சுற்றணும், திருவிழாக்கு போகணும், பண்டிகை பார்க்கணும், எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். என்னைய கொண்டு எப்படி இங்கே உள்ள இழுத்து போட்டியாரு. அப்படி வாசிக்கும் போது தெரியுது தேவனுடைய மகா இரக்கம், மகா அன்பு. உங்ககிட்ட எல்லாம் என்ன பார்க்கறன்னு தெரியல, என்னிடத்துல என்ன பார்த்தான்னு தெரியல. மகா இரக்கம், மகா அன்பு. அந்த மகா அன்புனால நம்மளை எல்லாரும் மறுரூபமாக்கும்படிக்காக, தேவ சாயல் அணிந்து கொள்ளும்படிக்காக ஏதோ கட்டாயப்படுத்தி எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். சில பேரும் கூட்டு பார்ப்பாரு பாருங்க, வரமாட்டாங்க. அவன் வரமாட்டாங்க. வராம இருக்கும்போது பிசாசு பஞ்சத்தை கொடுத்துரும். கர்த்தர் கண்டுட மாட்டார். பிசாசு பஞ்சத்தை கொடுத்துட்டு ஒண்ணுமே உள்ள ஓடி வந்துருவாங்க. ஐயோ இனி முடியாது. சில பேருக்கு வந்து வாதம் வந்துடும், சில பேருக்கு வறுமை வந்துடும், சில பேருக்கு பிரச்சனை வந்துடும், சில பேருக்கு பாடு வந்துடும். இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் பிசாசு இதெல்லாம் கொண்டு போடும்போது கர்த்தர் கண்டுக்கிடாம இருக்காம்னா, சில பேருக்கு சத்தியத்தை சொன்னா காது கேட்காது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தியத்தை சொன்னா நல்ல தூக்கம் வரும். ஆமென். சத்தியத்தை சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, இருதம்லாம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. சத்தியத்தை சொன்னா வேற எங்கேயோ சிந்திச்சிட்டு இருப்பாப்ல. நாளைக்கு எப்படி கிடைக்கும், சீலா எப்படி கிடைக்கும், நல்ல கைத்துல எப்படி கிடைக்கும், நாளைக்கு போட்டில் எப்படி மீன் கிடைக்கும். நம்ம எல்லாருமே இதுதான் பண்ணிட்டு இருக்கிறது. லவ் பண்ணும்போது காலேஜில் நம்மளோட ஃப்ரெண்டு வருவாங்களா வர மாட்டாங்களா? ஆமேன். அபர்ணா வருவாளா வரமாட்டாளா? ஞாயிற்றுக்கிழமை இருந்து சிக்கனாவை பத்தி பேசிட்டே இருப்போம், சிந்திச்சுட்டே இருப்போம் பாருங்க. அதுதான் பிரச்சனைன்றார். ஆமென். அப்படி இருந்து மோசமா இருந்த நம்ம, பலகீனமா இருந்த நம்மளை ஆண்டவர் எப்படியோ பிடிச்சி உள்ள கொண்டு போட்டு வச்சு இருத்தி வச்சுட்டாரு. இங்க இருந்து ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்திட்டாரு. என்னெல்லாமோ கூத்து காட்டணும், என்னெல்லாமோ விடமாட்டோம், பிசாசு பிடிச்சிருந்தது, அப்படி இப்படி இருந்தது, எப்படியோலாம் இருந்த வாழ்ந்த நம்மளை கண்டிப்பா தேவ சமூகத்தில் கொண்டு வந்துட்டாரு. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை போய் கூப்பிட்டாங்களா பாருங்க, வாமா நீ சபைக்கு வான்னு கூப்பிட்டாங்களா. நான் வரமாட்டேன், நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க, நான் வரமாட்டேன். கடத்தில் இப்போ 2 சேர்ந்து வந்துருக்குது, வேறு வழியே இல்லை, வந்துட்டாங்க. வலுக்கட்டாயமா சில வீட்டில் சின்ன பிள்ளைங்களை, நீங்கள் சபைக்கு வருவியாமா நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்டான். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன்னு தான் சொல்லுது எல்லாம். ஆனால் வலுக்கட்டாயமா கர்த்தர் பிடிச்சி உள்ள கொண்டு வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால் அதுதான் மாபெரும் இரக்கம். ஆமென். அந்த இரக்கத்தை பெற்ற நாம் சொல்றாரு சோர்ந்து போகக்கூடாது அப்படின்றார். சோர்ந்து போகக்கூடாதுன்றார் இல்லையா? நல்லா கேளுங்க. பயம், சோர்வு, பலவிதமான பிரச்சனை இது உள்ளே வரும்போது என்ன வரும் அப்படின்னா சோறு வந்துடும். சில நேரத்தில் உலகத்தில் என்னைய பெருமையாக காமிக்க முடியாது. ஆவிக்குரிய சபைக்கு வந்தால், உண்மையான சபைக்கு போனால், என் சபைக்குள்ள வந்தால் காமிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது, ஐயோ அங்கே போய் அப்படிலாம் பண்ண முடியலையே, விற்கிறதுக்கு முன்னாடி போய் உலகத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் போட்டு எடுத்து அப்படி சுத்த முடியலையே, பெருமையை காமிக்க முடியல ஒரு ஃபீல் வரும்போது ஒரு சோறு வந்துடுது இல்லையா? சோறு வந்துடு. இந்த சோறு வரும்போது என்ன உண்டாகணும் அப்படின்னா கிராஃபிட்டி உண்டாகுது. அதாவது தந்திரம் உண்டாகிறது, தந்திரமாய் நடக்க செய்யும் அப்படின்றார். நல்ல கேளுங்க. மறுரூபத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு உலக கவலை ஏதாவது உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா சோறு வந்துடும். சோறு வந்த பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா தந்திரமா நடப்பீங்கள் அப்படின்றது. அதனால தான் 2 கொரிந்தியர் 4:2 பேசும்போது நீங்கள் தந்திரமாய் நடவாமல் அப்படி சோறு வரும்போது தந்திரமா நடப்பாங்க பாருங்க இல்லையா? ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். தந்திரமாட்டு சோறு வரும்போது நடப்பாங்க அப்படின்றாரு. அப்படி தந்திரமா நடக்கிறவங்களுடைய ஸ்வபாவத்தை சொல்றேன் இல்லையா? தந்திரமா நடக்கிறவங்க எப்படி நடப்பாங்க அது குறித்து நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பாக நாம் மறுரூபமாக்கப்படுறதுலேருந்து நித்திய
ராஜனுடைய பங்கிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு விடுவோம். நம்ம வந்து அப்படி அந்த மறுரூபம் ஆக முடியாது, சாவமாக தரித்து கொள்ள முடியாது. அப்போ அதனால தான் இங்கே சொல்கிறாரு தந்திரமாய் நடவாமல் அப்படின்றாரு. இந்த தந்திரமாக நடக்கிற பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் நான். ஏன் இது நல்லா கேட்கணும், நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பாருங்கள். தந்திரமாக நடக்கிறதுனா என்ன? ஏன்னா ரொம்ப வியாக்கியானம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் சாட்டு பூட்டுன்னு பிரசங்கத்தை எடுத்து ஓட முடியல, அப்படியே கொஞ்சம் நின்று தான் வர வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் சாதா பிரசங்கம்னா கொஞ்சம் வியாக்கியத்தை குறைச்சி வச்சு நல்லா சாட்டு போட்டுன்னு வரலாம். இதை வியாக்கியானம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால படப்படன்னு அடித்து தள்ளிட்டு ஓடி வர முடியல. ஏன்னா பைபிளில் வந்து கருத்துக்களை வியாக்கியானம் இல்லாமல் நம்ம பிரசங்கம் பண்ணோம்னா ஜனங்கள் மாட்டிக்குவாங்க. அதனால் வியாக்கியானங்களும் கருத்துக்களையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவராயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாயிருக்கிற கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றும் நம் வளர்களாகும்படிக்காக அப்படி செய்தார். நல்லா வாசித்து பார்த்தேன், நல்லா அவரோட வியாக்கியத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். தந்திரமாக நடக்கிற மனுஷனை பற்றி சொல்கிறார். இங்கே முதல்ல குழந்தையில பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறார். ஆமென். குழந்தையில பார்த்தீங்களா அப்படின்றார். குழந்தைகிட்ட போய் பலவிதமான முட்டாய், பலவிதமான ட்ரெஸ்ஸு, பலவிதமான சைக்கிள் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு ஒன்றும் தெரியாமல் அதை காற்றவனோடு கூட போயிடும். ஆமென். கண்டிப்பாக குழந்தையெல்லாம் அப்படி போகும் பாருங்க. அதனால குழந்தை கடகடன் வளராதான்னு பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. பலவிதமான சாப்பாடு, பலவிதமான பொருட்கள் பிள்ளைங்களுடைய இருதயத்தை கவருகிறது. அந்த பிள்ளைங்களை பற்றி சொல்கிறாரு, அவங்களுக்கு சூதும் வஞ்சகம் தெரியாதவர்கள். குழந்தைகளுக்கு எது சூது எது வாதுன்னு ஒன்றும் தெரியாது. அதனால் எல்லோரும் முட்டாயை கொண்டு காமிக்கும்போது எல்லார்ட்டையுமே வாங்கி தின்ன போது அதில் 4 பேர் நல்ல முட்டாயை வச்சுருப்பான், 6 பேர் கண்டிப்பாக கெட்ட முட்டாய் தான் வச்சுருப்பான் இல்லையா? பிள்ளைக்கு எல்லாருக்கும் எதையாவது ஒன்று காட்டி தரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், 50 பேர் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது முட்டாய் கொடுத்தாங்கன்னு 5 பேர் அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னு கொடுப்பான். 45 பேரும் அந்த பிள்ளைங்களை ஏதாவது கெடுக்கவும், பிள்ளைங்களை கொல்லவும், பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தவும் தான் கொடுப்பான் இல்லையா? பலவிதமான சாப்பாட்டை நம்பி, பலவிதமான ஆட்களை நம்பி போயிடக்கூடாதுன்றார். இதற்கு பேர் சொல்கிறாரு குழந்தைகள். இந்த குழந்தைகள் தான் சொல்லுது, இப்படிப்பட்ட குழந்தைகள் தந்திரத்தில் விழுந்து போவார்கள் அப்படின்றார். பிசாசுடைய தந்திரத்தில் விழுந்து போவார்கள் அப்படின்னு சொல்கிறார். சரி, குழந்தைகளுக்கு என்ன முட்டாய் கொடுத்தாலும் வாங்கிட்டு யாருடைய போயிட்டு அப்புறமா வயிற்றால போயிட்டு அப்படின்றார். இன்றைக்கி பாருங்களேன், சபையில் முட்டாய் கொடுத்துருக்கிறேன், எல்லாம் முட்டாய் சொன்ன உடனே ஊஃபருக்கு மேலே ஏறின்னு வாங்கிட்டு போகுது. சாதா கூப்பிட்டா வரமாட்டானுங்க. இத்தனை பேர் சாதா போய் வாங்கடா தம்பிமார்களாம் வாங்கடான்னு கூப்பிட்டா அடித்து போட்டு ஓடிடுறான். ஏதோ அந்த நேரத்தில் ரொம்ப மோசமாக இருப்போம் பொழுது, கருப்பாக இருப்போம் பொழுது ஓடிடுறான். ஆனால் இங்கே வந்துட்டு முட்டாயை காட்டணுன்னா ஓடி வந்து நிற்கிறான். அம்மா வந்துட்டான், அப்பா வந்துட்டான், சில பேர் கையை பிடிக்கிறாங்க, தட்டி விட்டு ஓடி வந்துடுறான் முட்டாயன். ஒருத்தன் தங்கச்சி கூட்டு வந்திருக்கிறான், வாங்க முட்டாய் வாங்க முட்டாய் வாங்கணும். அப்போ உங்களுக்கு தெரியுது, மனுஷனுக்கு பலவிதமான முட்டாயை கொண்டு பல பேர் பலவிதமாக கொடுக்கும்போது அவன் யாருக்கு பிறந்தேன் எங்கே இருக்குன்னு அவனுக்கே மைண்டு போயிடுது. அப்போது இப்படித்தான் சொல்கிறாரு சபையில். இது சொல்கிறாருன்னா சபையில் தந்திரம் உள்ள பலவிதமான போதனைகள் இருக்குதுன்றார். அதாவது சில சபைகளாக நீங்கள் போனீங்கன்னா சில பேரை பார்த்தீங்கன்னா எல்லா பிரசங்கத்தையும் கேட்பாப்புல. தந்திரமான பலவிதமான போதனைகள் இருக்கு பாருங்க, எல்லா பிரசங்கத்தையும் கேட்பாங்க. இந்த ஆளுக்கு பேர் சொல்கிறாரு குழந்தை. சொல்லுங்க எல்லாரும், சைல்டு. சத்தம் போட்டு சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நீங்கள் யோசிக்கிறீங்க, நம்மளுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, நம்ம எப்படி குழந்தையாக முடியும்? சொல்லுங்கள், ஐ எம் த சைல்டு, நான் ஒரு குழந்தை அப்படின்றார். ஏன்னா பிள்ளைய பாருங்களேன், எல்லாரும் முட்டாய் கொடுத்தாலும் சண்டை போட்டு வாங்க போகும். அந்த மாதிரி பலவிதமான போதனைகளை கேட்குறவங்களுக்கு பேர் குழந்தைன்றார் இல்லையா? இந்த குழந்தைகளுக்கு மனுஷனுடைய சூதும் வஞ்சகம் தெரியாதுன்றார். அவன் பிரசங்கிக்கிறான் பாருங்க, அவன் எந்த நோக்கத்தில் வந்து பிரசங்கிக்கிறான், கெடுக்க பிரசங்கிக்கிறானா, இந்த ஜனங்களை வந்து வளர்க்க பிரசங்கிக்கிறான்னு தெரியாமல் இது என்ன செய்து தந்திரமாக அவங்க போதிக்கும் போது பலவிதமான போதனையில் மாட்டிடுறான்றார். குழந்தை மாட்டிடுது. ஐயோ படாத பாடு பாருங்க. நித்திய ஜீவனுக்கு போகணும்னா முதல்ல ஒன்றை கட் பண்ணணும், பலவிதமான போதனைகளை நம்பக்கூடாது. ரெண்டாவது என்ன நம்பக்கூடாதுன்னா பலவிதமான ஊழியக்காரங்களை நம்பக்கூடாது. ஏன்னா
பலவிதமான ஊழியக்காரங்கிட்ட இருந்தால் பலவிதமான போதனைகள் வரும். ஒரே ஊழியக்காரண்ட பலவித போதனைகள் வராது. பலவித போதனைக்காரங்க வர்றாங்க. முதல்ல வந்தார் ராபர்ட் ப்ரூஸ். அவர் வந்து சொல்றாரு நகை போடக்கூடாது. அப்புறமா சைல்டு ராபர்ட் ப்ரூஸ் வர்றாரு, நகை போடலான்றாரு. இப்போ 2 போதனை கேட்டுட்டோம். ஒருவர் சொல்றாரு நகை போடக்கூடாது, ஒருவர் சொல்றாரு நகை போடலான்றாரு. இந்த ராபர்ட் ப்ரூஸ் சின்னவர் பெரியவரை பார்த்தா இப்போ நம்மளுக்கு இருதயம் குழம்பிருது. ஆமீன் சொல்லுங்களேன். இருதயம் குழம்பிருது. அடுத்தவர் வர்றாரு, கிங் ராபர்ட் சோக்லி. அவர் சொல்றாரு முக்காடு போடக்கூடாது. ராபர்ட் டை சொல்றாரு முக்காடு போடலாம். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு கோட்பாடை கொண்டு வந்து உங்களுக்குள்ள பேசும்போது அவன் எந்த இதில் பேசுகிறான், என்ன சூதில் பேசுகிறான், உங்களை எங்களை கொண்டு சேர்க்க போகிறான்னு ஒன்றுமே தெரியாம பேசுகிறான். பேசும்போது சொல்கிறாரு குழந்தைகள் பலவிதமான ஊழியக்காரங்களையும் பலவிதமான போதகத்தையும் கேட்டு அவன் சூதுவாது என்னன்னு தெரியாமல் இந்த ஜனங்களை பிடிச்சி கொண்டு கடைசியில் என்ன ஆயிடுறான், அந்த ஜனங்களை கெடுத்து விட்டுறான்ற. எப்போ கெடுத்து விடுவான்? இப்போ தெரியாது. எப்போ தெரியும்? நாம் பரிசுத்தாவியானவரால் தேவ சாயலை அடைவதற்கு நம்மளை எடுத்துக்கொண்டு போகும்போது நாம் கைவிடப்பட்டிருப்போமே, அப்போ தான் தெரியும் நாம் கைவிடப்பட்டோம். ஆமென். அதில் பலவிதமான போதகனை கேட்குறவன் குழந்தைக்கு ஒப்பா இருக்கிறான். பலவிதமான போதர்களையும் தெரிந்து கொண்டு இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களா, அவங்க வந்து குழந்தையா இருக்கிறாங்களா. நான் யார் பிரசங்கமும் கேட்கறது கிடையாது. நான் ஒரே ஒரு ஆள் பிரசங்கம் மட்டும் தான் கேட்பேன், சாம்பி சொல்லத்துறை. நான் அங்கே தான் படித்தேன். படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரசங்கம் தான் கேட்டேன், படித்த பின்னாடி அதான் கேட்டேன். ஏன்னா ஒரு நல்ல கருத்தை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்வது நல்லது. அதில் ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லும்போது யாரையாவது பிரசங்கத்தை கேட்டேன்னு ஒன்று கிடைக்க போதா? கிடைக்காது. எல்லா பிரசங்கியாரும் நல்லதான் பிரசங்கம் பண்ணுறான். ஆனால் நாம் அதுக்கு கீழ்ப்படியாமல் நாம் பல சோர்வுகள் வந்ததுனால தந்திரமான போதர்களை நம்மளுக்கு ஆதாயமாக்கி கொண்டோம். சில பேர் ஜெபம் பண்ணுங்கன்பான், சில பேர் வந்து உபாசம் இருப்பான். இப்படி ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொன்று சொன்னதை எனக்கு ஏற்றவைகளைப் போல எனக்கு வந்த என் ஆடம்பர வாழ்க்கைக்கு நடக்க முடியாமல் நான் என்ன ஆகிறேன், எனக்கு ஏதுவான மனுஷனை பிடித்து கொண்டு நாங்கள் போயிடுறேன். ஆமீன் சொல்லுங்களேன். அதுதான் நம்ம சபையில் பிரசங்கம் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட பாஸ்டர்லாம் உள்ள கூட்டுக்கீரை கிடையாது. ராபர்ட் கிங்கையும் கொண்டு வர்றது கிடையாது, ராபர்ட் ப்ரூஸ்லையும் கொண்டு வர்றது கிடையாது, ஜோன் ஜனாவையும் கொண்டு வர்றது கிடையாது, பில் அக்கோனாவையும் கொண்டு வர்றது கிடையாது, டிக்கோவையும் கொண்டு வர்றது கிடையாது. யாரையும் கொண்டு வர மாட்டேன். எனக்கு எல்லாரும் ஒவ்வொன்றும் உங்களை சொல்லி விட்டுருவான். நான் வந்து ஒன்றில் நடத்துவேன், அவன் வந்து உங்களை உபாசம் பண்ணுங்க ஜோம் பண்ணு சொல்லுவான். நான் வந்து எதில் நடத்துகிறேன்? உங்களை சத்தியத்தில் நடத்துகிறேன். பரிசுத்தம், கீழ்ப்படிதல், உத்தமம் இவைகளை நடத்துகிறேன். மற்றவங்க வந்து எதில் நடத்துவோன்னு எனக்கு தெரியாது. அதை கேட்டுட்டிங்கன்னா அப்புறமா உங்களுக்கு கீழ்ப்படிகிற இருதயம் வராது. அதனால ராபர்ட் ப்ரூஸ், டிக்கோ, சலோமா, சிட்டிகா, மிட்டாக்கி யாரையும் உள்ள யாத்திரை கிடையாது. ஏன்னா அவன் உங்களை வஞ்சகத்துக்கு ஏதுவாய் உங்களை வஞ்சித்து கொண்டு போயிடுவான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்க. பலவித போதனை கேட்குறவங்களும் பலவிதமான பாஸ்டரை தெரிஞ்சு வச்சிருக்கிறவர்களும் குழந்தைகள். அவன் வாது சூது தெரியாமல் அவன் வஞ்சிக்கப்படுகிறான்றது. அப்படி வஞ்சிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு உதாரணத்தையும் சொல்றார். என்ன சொல்றாரு? 2வது பாருங்களேன். பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடலில் நீங்கள் பாருங்க, கடல் அமைதியாக இருக்கும், பலவிதமான காற்றுகள் வந்து அடிக்கும். திடீர்னு வடக்கு இருந்து ஒரு காற்று வரும், திடீர்னு தெற்க இருந்து ஒரு காற்று வரும், திடீர்னு மேற்க இருந்து காற்று வரும், திடீர்னு கிழக்கு இருந்து காற்று வரும். இது என்ன செய்யுது? டக்குன்னு ஒரு அலையை ஏற்படுது. காற்றுகள் வந்து காற்றினாலே அலைகள் உண்டாயிருது. இந்த அலைகள் உண்டாகணும் என்ன ஆகும்னா, அப்புறமா இந்த காற்று அலைகளை ஏற்படுத்தி அந்த அலைகளை காற்று அடிக்குதுன்றார். அடித்து அலக்களிக்க செய்கிறது. இந்த காற்று அடிக்கும்போது கடலை பாருங்கன்னா காற்றெல்லாம் அடிக்கும்போது அப்படி நேரம் வந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு சைடு வளைஞ்சு அப்படி ஒரு போடும். பார்த்துருக்கீங்களா நீங்களா? கடலை இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? காற்று கடலை அடிக்கும்போது கடல் இந்த கோணத்துல தான் போகணும் கிடையாது, அலை இந்த கோணத்துல போகணும் கிடையாது. அப்படியே இங்கிருந்து அப்படியே வந்த மாதிரி இருக்கும், அப்படியே வளைஞ்சு இப்படி போயிட்டு இருக்கு. இந்த நல்ல பம்பு மாதிரி போகும் பாருங்க. இங்கதான் அலை தூங்குன மாதிரி இருக்கும், அப்படியே அங்க போகும். காற்றினால் அலைக்கடிக்கப்படுகிற மனுஷர்கள். அப்படியே பிரச்சனை வரும்போது மனுஷன் என்ன சொல்றாரு? காற்று எப்படி அலைகளை ஒரு கன்றுக்குள்ள வைக்காமல் அடிக்குதோ அப்படி போல பலவிதமான போதனைகளையும் பலவிதமான போதர்களையும் தனக்கு ஆதாயமாக்கி கொண்டவர்களை பிசாசானது அல்லது பலவிதமான போதனைகளுக்குள்ள இருக்கிற அந்த பிழைகணங்களை
சொல்றது, மனுஷனை பல அடிகள் அடித்து மனுஷனை பலகீனப்படுத்தி விட்டுறாரு. கடைசி அவன் எங்க போய் விழுந்துடுறான் பாருங்க. காற்று டாஸ்ங்கிறது இங்கிலீஷ்ல, டாஸ்னா எரியறது, அடிக்கிறது வச்சுக்கலாம். அது அலை வந்து அங்க எங்கே அடிச்சு எடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மேரையும் அலையும் கொண்டு ஒண்ணுமில்லாமல் தூக்கி ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துல மாற்றி அலையை ஒன்னில்லாம ஆக்கி போட்டுரு. அந்த மாதிரி சொல்றாரு. எல்லா பிரசங்கத்தையும் கேட்டுக்கிட்டு, எல்லா மனுஷனுடைய பிரசங்கத்தையும் கேட்டுக்கிட்டு, தான் தந்திரமான வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் சொந்தமாக்கி வைத்திருக்கிற மனுஷன் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறான். கடைசியில் முடிவு வந்து அடிதான்றாரு. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். அப்ப என்னதான் செய்யறது? நான் சொல்றேன், நித்திய ஜீவனுக்கு முன்குறிக்கப்பட்டவன், சாவாமையை அணிந்து கொள்ள ஆசைப்படுகிற ஒரு மனுஷன் பலவிதமான காற்றினாலே, பலவிதமான அலைகளினாலே, பலவிதமான போதனைகளினாலே, பலவிதமான போதகர்களாலே பல அடிகள் வாங்காமல் 15 சொல்லுது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. முதல்ல வந்து கர்த்தர் அன்பு ஊரு, கர்த்தர் அன்பு ஊர்ந்து அந்த சபையில போதிக்க வர்றது என்னதுன்னு பாரு. முதல்ல பார்த்துக்கிட்டு அங்க சொல்றாரு, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. முதல்ல அன்பு வைங்கன்றார். கடவுள் மேலையும் அங்கே போதிக்கிற ஊழியக்காரர் மேலே அன்பு வைங்க. அன்பு வச்சுட்டு அது முதல்ல சத்தியமாக என்னதான் நீங்கள் வந்து கருதுங்க பாருங்கன்றார். சத்தியத்தை பேசுகிறானா இல்லைன்னா உபவாசத்தையும் முடியையும் ட்ரெஸ்ஸையும் பற்றி பேசுகிறான்னு பாருங்கள். நல்லா கேளுங்க. சத்தியம் கர்த்தருடையது. கம்மல், முடி, வெள்ளை இதெல்லாம் என்னுடையது. சத்தியத்தை குறித்து அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு சத்தியத்தில் வாழுகின்றார். வாழ்ந்துட்டு தலையா இருக்கிற கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். நம்ம எல்லாம் என்ன செய்யணுமா? கிறிஸ்துவ பாருங்கன்றார். கிறிஸ்துவ பாருங்கன்றார். கிறிஸ்துவ பாருங்க. தலைவராகிய கிறிஸ்துவ பாருங்க. அவர் எல்லாத்திலையும் வளர்ந்தார். கொடுக்கறதுல வளர்ந்தார், அன்பு காட்டுறதுல வளர்ந்தார். யாரையுமே அவர் கெடுத்து கிடையாது. ஆமீன் சொல்லுங்களேன். இயேசு ஒரு மனுஷனை கூட கெடுத்து கிடையாது. ஒரு தரித்திரனையும் கெடுத்த கிடையாது. ஒரு பலகீனனும் கெடுத்த, யாரையும் கெடுத்த கிடையாது. தலையா இருக்கிற கிறிஸ்துவ பாருங்க. அவர் சத்தியத்தில் நடந்தார். 10 கற்பனை அப்படியே நிறைவேற்றினார். இருக்கிறத அப்படியே மனுஷனுக்கு கொடுத்துருவார். ஒருவனை கூட தூசிச்சது கிடையாது. ஒரு மனுஷனை கூட தூசிச்சது கிடையாது. சபையில் அநேக பேர் பலவிதமான போதனையில் அடிக்கப்பட்டு அலைகிற அந்த மனுஷனும் பலவிதமான சபையில் போய் போதிக்கிற போதகர்களும் ஒன்று செய்வாங்க. போகிற சபையை கண்டிப்பாக கெடுப்பார்கள். பலவிதமான போதனையில் இருக்கிற மனுஷன் தான் போன சபையை கண்டிப்பாக கெடுப்பான். பலவிதமான போதர்களை தனக்கு ஆதாயமாக்கி கொண்டவர்களும் தங்களுடைய சோர்வை, தங்களுடைய பாவத்தை உலகத்திற்கு காமிக்கும்படிக்காய் போதிக்கிற போதர்களையும், பாவத்தை கண்டுகொள்ளாமலும் நன்மையை செய்யக்கூடாதபடி கட்டாயப்படுத்துகிற போதர்களை அவங்க தனக்கு ஆதாயமாக்கி கொண்டிருக்கிறபடினால சத்தியத்தை கை கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிற சபைகளுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்திருப்பார்கள். ஆமென். நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார் இல்லையா? பாருங்க, ஏசையா வானத்திலிருந்து பூமி கொண்டு வந்தார். நீங்க எல்லாம் அவரை பார்க்கணுன்றார். அப்படி செய்தார் இருக்குதே, அதான் ஏன் கொண்டு வந்தார்? அவரை பாருங்க, தலையை இயேசு கிறிஸ்துவ எந்த ஒரு மனுஷனும் கெடுத்தது கிடையாது. எல்லாருக்காகவும் ஜீவன் விட்டார், எல்லாருக்கும் நன்மை செஞ்சார், எல்லாருக்காகவும் அவர் வாழ்ந்தார். அவர் நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை வருஷிக்க பண்ணார். பிடிச்சவங்களுக்கும் பிடிக்காதவங்களுக்கும் கர்த்தர் நன்மை தான் செஞ்சார். அவர் சொல்றாரு, அதுதான் சத்தியம். யாரையும் கெடுக்காமல், ஒருவனையும் சாக்கு போக்கு சொல்லாமல், தெய்வத்துக்காகவும் மனுஷனுக்காகவும் வாழ்ந்து இருக்கிறானே, இந்த மனுஷன் மறுரூபமாக்கப்படுவதற்கு தன்னை தயாராக்கி கொண்டான் என்பது இதில் வெளிப்படுகிறது. அனனியா பவுலுக்கு சொன்னாரா இல்லையோ, அது எனக்கு சொன்னது. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தான் பார்ப்பேன். ஆமென். மனுஷனை நான் பார்க்க மாட்டேன். நான் யார் வந்தாலும் யார் வராமல் போனாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். என் சபை வளர்ந்தாலும் வளராட்டி நான் கவலைப்பட மாட்டேன். என் சபை விசுவாசியில் என்ன நித்தியஜீவன் கூட்டு போக முடியாது. என் சபை விசுவாசியிலே வயிற்று நிரப்ப முடியாது. என் சபை விசுவாசியில் எனக்கு சாவாமை தரித்தர முடியாது. என் சபை விசுவாசிகளின் அவயங்களெல்லாம் செம்மை செய்ய முடியாது. என் சாயலை மாற்ற முடியாது. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என் சாயலையும் அவயங்களை மாற்ற முடியும். ஆகவே அவர் ஒருவரோடு கூட தான் நான் வாழ்வேன். ஆமென். சரி, அவன் சொல்கிறேன், தந்திரமாக நடக்கிற மனுஷன் காசுக்காக நடப்பான். தந்திரமாக நடக்கிற மனுஷன் உலக ஆசைக்காக நடப்பான். சத்தியத்தை கை கொள்கிற மனுஷன் கர்த்தருக்காக மட்டும் வாழ்வான். மேன், இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். அந்த மகா பாக்கியத்துக்கு பங்குள்ள நாம் இரக்கம் பெற்ற நாம் ஒரு காரியம் சொன்னேன்,
அநேக பேர் தந்திரமாக நடக்கிறாங்க, தன்னுடைய பெருமைக்காகவும் தன்னுடைய பாவத்தை உலகத்துக்கு காமிப்பதற்காகவும் அப்படின்னு. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாரு, இன்னொரு விஷயத்தை அங்கே பேசுகிறாரு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தான் இதெல்லாம் போதிச்சுட்டு வர்றேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்னத்தை போட்டிருந்தேன், மறுரூபமாக்கப்படுதலை பற்றி போட்டிருந்துச்சு. ஆவியானவர்களை மறுரூபப்படுத்துவார் சொன்னேன். அப்புறம் 4ஆவது அதிகாரத்திலிருந்து மறுரூபமாக்கப்படுற மனுஷன் எப்படி வாழன்னு இருக்குது, அங்கே தான் சொல்கிறேன் நான். ஆமென். ஆனந்த பாக்கியத்திற்கு மறுரூபத்திற்கும் பங்கு பெறுவர்கள் அவங்களுக்கு ஒரு இக்கட்டில் வேத புரட்டராகி விடுகிறார்கள். வேதத்தை எப்படி வேணாலும் வளச்சிக்கிடுவாங்க, அப்படி பேசிக்கிடுவாங்க, இப்படி பேசிக்கிடுவாங்க. இந்த போன வாரம் சொன்ன பாருங்க, எங்கள் அம்மா பைபிள் வாசிக்கும் போது அங்கே ஜெயம் கொடுக்கும் தெய்வன் இருக்குது, ஜெபஸ்தியார் அப்படின்னு வாசிக்கும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஜெபஸ்தியார் நல்லா பிடிக்கும், அதனால எதை பார்த்தாலும் ஜே அப்போ இது ஜெபஸ்தியார் தான் அப்படின்றது கருத்து அப்படி எடுத்துடுறாங்க. ஆமாம், அங்கே ஜெயம் கொடுக்கும் தேவன். எம்மா அது ஜெயம் கொடுக்கும் தெய்வமா, சி மௌன நீனும் பைபிள் படிக்கலை, அது ஜெபஸ்தியார் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு பைபிளை தனக்கு ஏதுவாக புரட்டி விட்டுறாங்க, அப்படி மாற்றிக்கிடுறாங்க. ஏன் புரட்டுறாங்க? பலவிதமான சோதனைன்றாரு. 2 கொரிந்தியர் 4:8-9 எழுதுறாரு பாருங்க. எப்பக்கத்திலும் நெருக்கம், எப்பக்கத்திலும் ஒடுக்கம், எப்பக்கத்திலும் கலக்கம், எப்பக்கத்திலும் மன முறிவு, எப்பக்கத்திலும் துன்பம், எப்பக்கத்திலும் கைவிடுதல், பக்கத்திலும் தள்ளப்படுதல், எப்பக்கத்திலும் மனமடிவு. இப்படி பல பிரச்சனை நெருக்கும் போது அவனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நிற்க முடியல. ஏன்னா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஈஸி அல்ல. நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லாரும் சபையில் ஆள் வர்றதுக்காக சொல்லுவாங்க ஈஸி, நம்மளால் கர்த்தர் எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு, நம்ம எல்லாம் பரலோராஜ்யம் போயிடலாம் அப்படின்றோம். நோ நோ நோ, எல்லா வழிகளும் எல்லா மதங்களும் ஈஸி. நீங்கள் காணக்கூடிய தேவனை பார்க்குற எல்லா ஜனங்களும் நேரவே பார்த்துட்டு வந்துடலாம். காணக்கூடாத தேவத்தையும் மறுரூபமாக்கப்படுறதும் நான் சொல்லுவேன், காண்கிறதும் மறுரூபமாக்கப்படுறது கஷ்டம். அந்த கஷ்டமான காரியத்துக்குள்ள நான் போகும்போது பலவிதமான சோதனைகள் இந்த மாதிரி நல்லா பிரச்சனையை உண்டாக்கும் போது, மன முறிவு, கஷ்டம், துன்பம், பாடு, வேதனை எல்லாம் உள்ள வருது. உள்ள வரும்போது இப்ப வேத புரட்டன் ஆகிறான். என்ன வேதத்தை மாற்றிடுறான். அவனால தாக்கு பிடிச்சி நிற்க முடியல பாருங்க, சத்தியத்தில் நிற்க முடியல, கீழ்ப்படிய முடியல, பரிசுத்தம் இல்லாம இருக்குது, நீதி இல்லாம இருக்குது, இரக்கம் இல்லாம இருக்குது, இப்படிப்பட்ட சுவாபங்கள் இல்லாம இருக்கிறதுனால அவங்க நிற்க முடியாம வேதத்தையே புரட்டி விட்டுறாங்க. எப்படி புரட்டுறாங்க? வேதம். ஒரு அம்மாவை நான் ஒரு ஊரில் பார்த்தேன் பாருங்க. அந்த அம்மா சொல்லுது, நான் முன்னாடி பெந்தகோஸ்து சபைக்கு போனேன், இப்போ நான் இங்கே ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் எல்லாரும் வாருங்க. ஏம்மா நீ பெந்தகோஸ்துக்கு போனேன், ஓகே, இப்போ நீ ஜெபம் பண்ணுற, அதுக்கு நாங்கள் எதுக்கு வரணும்? பெந்தகோஸ்துலையும் ஜெபம் தான் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் நான் ஜெபம் தான் பண்ணுறேன், கர்த்தர் தருவார். இதுதான் வேத புரட்டு. நான் சொல்கிறேன், வேதத்தை புரட்டுறதுன்னு என்ன? இப்போ பாருங்களேன், இப்படியே இருக்குது பாருங்களேன், இந்த 2 கருப்பு இருக்குது, இது அப்படியே மாற்றி விட்டோன்னா ஒரு சைடு வெள்ளையாயிரும். இதுதான் புரட்டுறது. அதாவது புரட்டுறதுன்னு அதுதான். இதெல்லாம் விளையாடுவான் பாருங்க, இந்த ஒரு மாதிரி 4 பக்கம் 6 பக்கம் இருக்கு, கிறுக்கி மாற்றி வச்சுருப்பான். எனக்கு வராது அது, எங்கள் வீட்டெல்லாம் பிள்ளைங்களாம் செஞ்சிடும், மாற்றி போடுவாங்க. இதை புரட்டுறது பாருங்க. அதாவது ஒரு பக்கம் ஒன்று இருக்கும், அந்த ஒரு பக்கத்தை அப்படியே வச்சுட்டு அதில் இருக்கிற பாதி பக்கத்தை புரட்டி விட்டுருவாங்க. இப்படி அதாவது எது அஸ்திபாரமோ அது இல்லாம கட்டடத்தை மட்டும் காட்டிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்குதா, இப்படி இருக்குதா, அஸ்திபாரம் ஒண்ணு இல்லாம ஒரு கட்டணம் ஒண்ணு இருக்காது பாருங்க, ஆனா கட்டடத்தையே பேசிட்டு இருப்பாங்க. இதான் வேத புரட்டுன்றது. ஜெபம் பண்ணினால் கிடைக்கும், வேத புரட்டு. ஜெபம் பண்ணா கிடைக்கும், ஆமென் அப்படின்ற ஒரு கிடைக்கும். எங்க போயும் எப்படி வாழ்ந்தாலும் ஜெபம் பண்ணால் கிடைக்கும் அப்படின்றாங்க. நல்லா கேட்கணும், எங்க போனாலும் ஜெபம் பண்ணுனா எப்படி இருந்தாலும் ஜெபம் பண்ணாலும் கிடைக்காது. அதான் சொல்றேன், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாயிருக்கிற கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எல்லாவற்றிலும் தேர வேண்டும் அப்படின்றாரு. இயேசுவை விசுவாசிச்சு இயேசுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை கருத்தா எடுத்துக்கொண்டு அதுல வாழ வேண்டும். அதுல வாழும்போது தான் இப்ப என் ஜெபம் வருது. ஆனா மனுஷன் சோதனையில் நிற்க முடியாது. அப்படினால நிறைய பேருக்கு மனசுல நெருக்கம், மனசுல ஒடுக்கம். பிரம்மாண்டமான கல்யாணம் வருது, அங்க போய் எல்லாம் நிற்க முடியல. என்ன பண்ணு தெரியலையே, எங்க போனாலும் பாஸ்டர் ஆளை வச்சிருக்கிறாரு, கடவுளும் மேல இருந்து ஆளை பார்த்துட்டு இருக்கிறாரு, அங்க போய் ஒன்றும் பண்ண முடியலையே. அப்போ போவாங்க, ஜெபம் பண்ணா கிடைக்கும். ஹலோ, ஜெபம் பண்ணா நான் சொல்றேன், எந்த ஊழியக்காரன் எப்படி பேசிட்டு போட்டு, பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் எது செய்தாலும் வாய்க்காது.
ஆமென். தலையாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்து உண்மை உள்ள மனுஷனை அவருக்காக நீங்கள் வாழும்போது மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஜெப வாழ்க்கை அல்ல. ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவை. நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் பண்ணாமல் போனாலும் நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் உங்களுடைய சரீரத்தில் ஆவியோடைய கரம் படும், உங்களை வேறு ரூட்டுக்கு மாற்றும். நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு மனம் போன போக்கில் தாறுமாறாக மனுஷன் விரும்புகிறபடி எல்லா பாவங்களையும் செய்து கொண்டிருந்தால் நித்திய ஜீவனுக்கு அல்ல, அவருடைய சமூகத்தை எட்டுவதும் கூடாது இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்? உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கீழே வசனங்கள் இருக்குது, அங்கேருந்து காமிக்கிறேன். ஒரே பகுதி தான் காமிக்கிறேன் இல்லையா? 2 Corinthians 4:10 இதை நல்லா வாசிக்கணும். ஏன் பைபிள் சபைக்கு வரணும், ஏன் பைபிள் வாசிக்கணும்? எல்லா சபையிலும் சொன்ன மாதிரி நம்ம நேர பரலோராஜ்யம் தான் போவோம். டிபிஎம் சபைக்காரர் சொல்கிறாங்க நாம் எல்லோரும் பரலோராஜ்யம் போயிடும் அப்படின்றாங்க. சில சபையில் சொல்கிறாங்க டிபிஎம் சிபிஎம், இந்த வெள்ளை சட்டை போடுறவங்க, இந்த கப்பு கையெல்லாம் வச்சிருக்கிறவங்க, அப்புறமா பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் இங்கே கழுத்து வச்சுருப்பாப்புல, நகையெல்லாம் போட மாட்டாப்புல, நகையை கண்டு அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அடுத்தவன் நல்லா இருந்தாலும் பிடிக்காது, ஒரு டைப்பாக இருப்பாங்க. நகையும் பிடிக்காது, அடுத்த நல்லா, இதெல்லாம் பரலோராஜ்யம் போகுன்ருக்குது. போகாது. நான் சொல்கிறேன், வெறும் பாடலை பாடுறோம் போக மாட்டான், வெறும் ஜெபத்தை பண்ணுறோம் போக மாட்டான், வெறும் உபாசம் வச்சிருக்கோம் போக மாட்டான். பவுல் சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய மகா பரிசுத்தர் அவர், ஒரு பரலோக ராஜ்யத்தில் தேவன் அவரை அவருடைய சாயலுக்கு ஒப்பா மாற்றுவதற்கு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு இல்லையா? ஜெபம் பண்ணுன்னா நம்ம பரலோராஜ்யம் போகிறதா இருந்தால் நான் எதுக்கே இங்கே வரணும்? நானே பகரில் இருந்துட்டு நிறைய 2800 பார் இருக்குது. கிடைக்கிற வயசெல்லாம் நல்லா குடிச்சிட்டு அங்கே நின்று ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. What's a fly is free to come and to pick up. அப்படி பாடிட்டு சுற்றுறோமா? இல்லைன்னா சபைக்கு போயிட்டு வந்துட்டு சில்லாட்டை மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா குரங்களையும் குற்றங்களையும் சொல்லிட்டு சண்டை போட்டுடுறோமா? அவர் சொல்கிறாரு, இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை போல அந்த கபால ஸ்தலத்தில் எங்களை தூக்கி கொண்டு சிலுவையில் அடித்து கொண்டாலும் நாங்கள் அந்த சாவுக்கு எங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அதான் சொல்கிற, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை, அவருக்கு எப்படி மரணம் விழுந்துச்சோ அதே மரணத்தை எங்கள் சரீரத்தில் சுமக்கணும் அப்படின்னா எங்களுக்கும் அது நேரிடும் என்று முன்கூட்டியே நாங்கள் அவைகளை அறிந்து அது நடந்தால் நடக்கட்டும், அவருக்காக வாழ்ந்து மரித்து போகிறோம் என்று அந்த சிந்தையோடு கூட லாந்தினாங்களாம். அவர் அப்படியே சொல்கிறது போல, இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம்னு சொன்னாங்களே, அப்படி போல் இயேசுடைய மரணத்தை தங்களுடைய சரீரத்தில் சுமந்து திரிந்த பொழுது இயேசுவுக்கு நேர சிலுவையில் குத்துனாங்க. இவரை தலைகளாக வச்சு தலையை துண்டித்து இவ்வனமாய் அவர் மரித்து போனார் பாருங்க. நித்திய ஜீவனுக்கு, அந்த மகா பாக்கியத்துக்கு எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. இங்கே ஒரு மனுஷன் கொஞ்சம் கோட்டு போட்டால் ஒரு கார் வாங்கினாலும் நிறைய பேருக்கு முடியல, அப்படியே உள்ளுக்குள்ளே கிட்னி ஹார்ட் எல்லாம் சுருங்கி ஓடிடுது. இங்கே அவர் சொல்கிறாரு, நித்திய ஜீவனுக்காக நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், அந்த மகானுடைய மரணத்தை என் மாம்சத்தில் நான் சுமந்து திரிகிறேன்றார். அதுக்கு சொல்லிக்கிட்டு 11 சொல்கிறார், எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நாங்கள் எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம்? உபாச ஜபத்துக்கு அல்ல. உபாசக்கு ஜபத்தெல்லாம் நிறைய பேர் போக மாட்டான் பரலோராஜ்யம். ஏன்னா உபாச ஜபத்தை உண்மையோடு கூட கர்த்தர்கிட்ட இருந்து பண்ண. நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த விஷயமும் சரி நீங்கள் கர்த்தரை ஸ்ட்ராங்காக பிடிச்சு பண்ணதும் சரியாக இருக்குமே தவிர கர்த்தரை விட்டு இருமனம் உள்ளவர்களாக நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் கிடையாது. இவர் சொல்கிறார் பாருங்க, எங்கள் சரீரத்தை எதுக்கு ஒப்பிட்டு கொடுக்கும்? இயேசுவின் நிமித்தம், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, அவரை என்றைக்கு கர்த்தர் ஏற்றுக்கொண்டனோ அவர் நிமித்தமாக எங்கள் சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். வறுமையினால் மரணம் வந்தாலும் சாவோம், நாங்கள் ஊழியம் செய்கிறதுனால மரணம் வந்தாலும் சாவோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்ன வந்தாலும் சாவோம், அதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கின்றார். அதுக்குத்தான் ஒரு மனுஷன் வாழணும், ஆவிக்குரிய மனுஷன். என்ன வந்தாலும் செத்து போயிட்டு போகிறேன், நான் கவலை இல்லை. எப்படி வந்தாலும் மாண்டு போயிட்டு இருக்கிறேன் போகிறேன், கவலை இல்லை. நான் சின்ன ஒரு ஆவிக்குரிய துண்டை பிடிச்சு வாழ்வதற்கு நான் வரல. ஆமென். இதை பிடிச்சி நான் வாழ்றதுக்காக வரல. எல்லாரையும் போல சூம் மீட்டிங்ல பார்க்கறதுக்கு, எல்லாரையும் போல ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு நான் போறதுக்கு வரல. எந்த மனுஷனை கெடுக்காமல் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு என் மாம்சத்தை ஒப்பு கொடுத்து மரணம் வந்தாலும் சாகுவேன்ங்கிற நிச்சயத்தோடு வந்திருக்கிறேன் அப்படின்றார். நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் பிறந்த நாள்ல நிறைய பேர் சபைக்கு வர மாட்டான். இயேசுக்கு அன்னைக்கு லீவ். பாவம் நம்ம நினைக்கிறோம், பாவம் சொல்லும் போது வேற அவயங்கள் இருக்குது, கிடையாது. அது உலகம் பார்க்குது, பாவம் வாயில தான் மிகுதியா இருக்குது. அவர் சொல்றாரு,
என் மாம்சத்தையே சரீரத்தில் அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன்யா. எந்த வேளையில வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அவருக்காக செத்துட்டு போவேன் நான். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. நேராயிட்டு சொல்லிட்டு சொல்றாரு 2 Corinthians 4:10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனம் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி அப்படின்னு சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிசுத்த ஆவியானவர் என் சரீரத்தில் வேலை செய்யும்படி, பரிசுத்த ஆவியானவர் என்ன இன்னொரு மனுஷனா, இன்னொரு சாவாமியா, இன்னொரு மறுரூபத்தை தரும்படிக்காக நான் என்னோட ஒப்பு கொடுத்திருக்கிறேன். செத்தா செத்துட்டு போவேன், கர்த்தருக்காக நான் சாகிறதுனால என் சரீரம் கர்த்தராலே மகிமை அடைகின்றார். ஆமென். கர்த்தருக்காக நான் செத்துட்டு போறது. சில பேர்லாம் சொல்லுவா பாரு, ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, நான் அது தெருக்காரெல்லாம் பார்ப்பாங்களா, அதை மறைஞ்சு மறைஞ்சு வரேன். மறைஞ்சு மறைஞ்சு நீ அம்மா வர, தெருக்காரங்க பார்ப்பாங்கன்னு தியேட்டருக்காக கூப்பிட்டோம் படம் பார்க்கறதுக்கு இல்லை. புருஷனுக்கு தெரியாம தெருவுக்கு தெரியாம எவ்வளோ ஃப்ராடு பண்ணிருக்கிறோம், அதெல்லாம் மறந்துட்டீங்க. கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு பயப்படுறீங்களாப்பா. ஆனா அவங்க வீட்டில் ஜெபத்தை பாருங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அபிஷேகம் மண்ணா கட்டி. ஒரு ஓய்வு நாளை கூட ஒழுங்காக கடைபிடிச்ச கிடையாது. எல்லாத்துக்கும் லீவு. என்னையே மாதிரி தான். படிக்கும்போது ஒவ்வொரு கிளாஸ்லையும் கரெக்டாக காலையில் வயிறு கடிக்கும், இல்லைன்னா மதியத்துக்கு பின்னாடி எனக்கு வயிறு கடிக்கும். உண்மையை சொல்கிறேன். ஒன்றில் மதியத்துக்கு பின்னாடி கட்டு, இல்லைன்னா காலையில் கட்டு. எந்த வார்த்தையும் அடிப்பானோ அந்த நேரத்துக்கு கட்டு. எப்போ அடி விழாதோ அப்போ ஸ்கூலுக்கு போயிடுவேன் நான். இதே மாதிரி தான். எப்பமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையோ நீங்கள் மாறி யோசிப்பீங்க. எப்பமெல்லாம் பிரச்சனையோ உள்ள வந்துடுவீங்க. எப்பமெல்லாம் செழிப்போ ஓடிடுவீங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நித்தியச்சுன்னு போகிறோம். ஆமேன். ஆமாம், போவா. நீ போவாளா, நாங்கள் பார்க்க தான் செய்வேன். ஏமேன். அப்புறம் 4:11 சாவிக்கனமான எங்கள் மாம்சத்தில் இயேசுடைய ஜீவனம் விளங்கும்படி. செத்த சரீரம் ஐயா, இதை கொண்டு எத்தனை நாளையா நீ பாவம் செய்ய போறன்றார். சாவுக்கீனமான சரீரம். நீ என்னதான் பாவம் செஞ்சாலும், நீ என்னதான் டெல்லிக்கே போனாலும், நீ என்னதான் துபாய்க்கு போனாலும், என்னதான் நீ சவுதிக்கு போனாலும், என்னதான் அமெரிக்காவுக்கு போனாலும், சாவுக்கு இணங்கின சரீரம் தப்பி போக முடியாதுன்றார். அதனால சொல்றாரு, சாவுள்ள சரீரம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு சாவாமியை ஒருவர் தர்றல் சொன்ன பின்னாடி ஏன் இந்த சாவு உள்ள சரீரத்தை சாவாமி உள்ள சரீரமாக மாற்றுவதற்காக சத்தியத்தில் நடக்கக்கூடாதுன்றார். இதான் மேட்ரு. எல்லாரும் படிக்கும்போது சொல்கிறாங்க நித்திய ஜீவன் போகும். நான் சொல்லுவேன் நித்திய ஜீவனுக்கு, நான் சொல்கிறேன் எத்தனை பேர் போவாங்க நித்திய ஜீவனுக்கு? அடுத்த வாரம் தொடங்குறேன் இயேசுவின் நாமத்தில்.